நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன். ஆமென். தானியேல் தீர்க்கதரிசி ஜெபத்தில் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறான். குறிப்பாக தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபமும் செய்கிறார். இது நிமித்தம் தானியேல் தேவனிடத்திலிருந்து ஒரு நற்சாட்சியும் பெற்றுவிடுகிறார். இது எப்படி? அதாவது நீ மிகவும் பிரியமானவன், கிரேட்லி பிலவட் என்று 3 முறை தூதன் தானியேலை குறிப்பிடுகின்றார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் 19ஆம் வசனத்திலும் பார்க்கலாம். நம் தேவன் என்ன பட்சபாதம் உள்ள ஒரு கடவுளா? குறிப்பிட்ட சிலர் மீது மட்டும் தனி பிரியம் கொள்வாரா? அப்படி என்ன விசேஷ ஜெபம் செய்தான் தானியேல். அது மட்டுமல்ல, மற்றொரு காரியம் என்னவென்றால், தானியேலின் ஜெபத்திற்கு தேவதூதன், அதாவது காபிரியேல், வேகமாய் பறந்து வந்து நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அறிவிக்க வந்தேன் என்கிறான் தேவதூதன். ஆம், நாம் மற்ற நண்பர்களுக்காக ஜெபம் செய்தல், பரிந்து பேசுதல் ஒரு விசேஷமான ஒரு ஜெபமாகும். இது ஒரு ஆத்மாவை மரண அழிவினின்று தப்புவிப்பதும் ஆகும். மற்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இப்படி இயேசு செய்தது நிமித்தம் பலவான்களை அவர் தமக்காக கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று எழுதுகிறார். கொள்ளை பொருள் என்பது யுத்தத்தில் எதிரிகளை மேற்கொண்டு கொள்ளையாடும் விசேஷமான பொருளாகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மற்ற நபர்களுக்காக நமது தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கும் பட்சத்தில், ஜெபத்தில் பரிந்து பேசும் பட்சத்தில், வேண்டிக் கொள்ளும் பட்சத்தில் நாம் நமது சத்துருக்களை கொள்ளையாடலாம். மற்றும் ஒரு உதாரணமாக நாம் யோபுவை குறித்து பார்த்தால், கடைசியாக தனது சிநேகிதற்காக வேண்டுதல் செய்யும்போது யோபுவின் முழு சிறையிருப்புக்கும் ஒரு முடிவு பெற்றுவிட்டது. மேலே வசனம் என்ன சொல்கிறது? தானியேலை தூதன் நீ மிகவும் பிரியமானவன் என்பது போல நீங்களும் கடவுள் பார்வையில் கிரேட்லி பிலவட், மிகவும் பிரியமானவர்கள்தான். ஆமென். God bless you.